வணக்கம், வெல்கம் டு விஜயலட்சுமி கிச்சன். இன்றைக்கி நம்ம கேபேஜ் வடை செய்ய போகிறோம். எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க. நான் இந்த வடைக்கு ஒரு ½ கேபேஜ் எடுத்திருக்கேன், 2 ஆனியன், 4 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, 1 கப்பு கடலை மாவு, 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/4 கப்பு அரிசி மாவு, சால்ட்டு. நம்ம வடைக்கு பிசைஞ்சிக்கலாம். இப்போது ஆனியன், இஞ்சி, கருவேப்பிலை எல்லாம் போட்டுக்கலாம். மிளகாத்தூள், ரைஸ் பவுடர், 1 கப்பு கடலை மாவு, இதுக்கு தேவையானது உப்பு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மாவு பிசையும் போது இதில் தண்ணி கொஞ்சம் விடும், அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். தண்ணி இப்போ கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சிக்கலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு, பிசைஞ்சிடுச்சு. இந்த மாதிரி தட்டி போட்டுலாங்க. எல்லா வடையும் இப்படி திருப்பி போட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி வந்தோடனே எடுத்துக்கலாம். இது மீடியமான தீயிலே போட்டு எடுத்தாக தாங்க கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, வடை ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ நல்லா வெந்திருக்கு பாருங்கள். கேபேஜ் வடை ரெடி ஆயிடுச்சுங்க. இது நம்ம பருப்பெல்லாம் ஊற வைக்கிற வேலையே இல்லை, 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடுங்க. நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சுவையான வடை கிடைக்கும்.